வெல்கம் பேக். நான் சாரிகா. இந்த வீடியோவில் நம்ம ஆட்டிசம்கான மெடிசன் பற்றி தான் பார்க்க போகிறோம். வேர்ல்டு வைடு எந்த ஒரு பேரண்ட் கிட்டேயுமே உங்கள் குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த பேரண்ட் பண்ணுற முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயாச்சும் ஆட்டிசமுக்கு மெடிசன் இருக்கா அப்படின்னு தான் தேடுவாங்க. இதுக்கு என்ன மெடிசன் கொடுக்கலாம், என்ன மெடிசன் கொடுத்தா என் குழந்தை சரியாகும் அப்படிங்கிறத தான் சர்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான பேரண்ட்ஸ்க்கான வீடியோ தான் இது. நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற மெடிசின்ஸ் வந்து மேஜர்லி 3 ஃபார்ம்ஸில் இருக்கும். ஒன்று வந்து அலோபதி மெடிசின்ஸ், அதாவது இங்கிலீஷ் மெடிசின்ஸ், இன்னொன்று ஆயுர்வேத மெடிசின்ஸ், சித்தா மெடிசின், அந்த மாதிரியான நேச்சுரல் மெடிசின்ஸ், இன்னொன்று ஹோமியோபதி மெடிசின்ஸ். இந்த 3 ஃபார்ம் ஆஃப் மெடிசின்ஸும் எப்படி ஆட்டிசம்க்கு ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். இது ஒரு சிங்கிள் வீடியோவாக இருக்க போகிறது கிடையாது, ஒரு சீரீஸ் ஆஃப் 2-3 வீடியோஸாக தான் இருக்க போகுது. ஏன்னா எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது. இந்த வீடியோவில் நம்ம ஆயுர்வேத மெடிசின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆயுர்வேத மெடிசின்ஸ் அப்படின்னும் போது நாட் ஸ்பெசிஃபிக்லி ஆயுர்வேத மெடிசின், சித்தா மெடிசின், ஆல் ஃபார்ம் ஆஃப் நேச்சுரல் மெடிசின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆயுர்வேத மெடிசின் பொறுத்த வரைக்கும் ஆட்டிசம்க்கு ஆயுர்வேத மெடிசின் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஆயுர்வேத மெடிசின் எப்படி ஒர்க் ஆகும் நம்ம பாடியில் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஆயுர்வேத மெடிசன் பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ ஏதாவது ஒரு டிசீஸ் இல்லை ஏதாவது ஒரு சிம்டம் நமக்கு இருக்குது அப்படின்னு நம்ம போகும்போது அந்த டாக்டர்ஸ் முதல்ல பார்க்குறது, ஆயுர்வேத டாக்டர்ஸ் கிட்ட போயிருக்க எல்லாருக்குமே தெரியும், அந்த டாக்டர்ஸ் முதல்ல வந்து நம்மளோட நாடி செக் பண்ணுவாங்க. நாடி செக் பண்ணிவிட்டு எந்த நாடி வந்து நிறைய ஒர்க் பண்ணுது, எந்த நாடியில் வந்து ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாடி எப்படி இருக்குன்றதை பார்ப்பாங்க. நம்ம பாடி பாஸ்டர் எப்படி இருக்குது, நம்ம கண் எப்படி இருக்குது, நம்ம பல் எப்படி இருக்குது, நாக்கில் வந்து ஒரு கோட்டிங் மாதிரி வரும் இல்லையா, வெள்ளைப்படியும், அது வந்து எப்படி இருக்குது, நம்மளோட சுவாசம் எப்படி இருக்குது, நம்மளோட சுவாசத்தோட ஃபோர்ஸ் எப்படி இருக்குது, நம்மளோட மோஷன் எப்படி இருக்குது, நம்மளோட வேர்வைக்கு ஸ்மெல் இருக்கா, அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து அனலைஸ் பண்ணிட்டு தான் அவங்க நமக்கு ஒரு மெடிசன் கொடுப்பாங்க. இது வந்து ஆயுர்வேதம் மட்டும் கிடையாது, நான் சொல்கிற மாதிரி சித்தா, நேச்சுரல் மெடிசன், எல்லா ஃபார்ம் ஆஃப் நேச்சுரல் மெடிசனுமே வந்து இப்படி தான் தருவாங்க. இந்த அசஸ்மெண்ட் எல்லாமே பண்ணிட்ட பிறகு நம்ம பிரச்சனை என்னங்கிறத அவங்களே சொல்லிடுவாங்க. இந்த டாக்டர்ஸ், அதாவது சித்தா டாக்டர் இல்லாட்டி பாரம்பரியமாக பண்ணுற வைத்தியர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாரோட மெடிசன்ஸுமே வந்து மோஸ்ட் ஆஃப் த மெடிசன்ஸ் வந்து பிளான்ட்ஸ்லேருந்து, ஹர்ப்ஸ்லேருந்து, மரத்தோட ரூட்லேருந்து அந்த மாதிரி தயாரிக்கப்படுறது தான். ஸோ இந்த மாதிரியான நேச்சுரல் ஃபார்ம்ஸில் இருக்க மெடிசன்ஸ் வந்து நம்ம பாடியில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னாவே நம்ம பாடியில் வந்து நிறைய டயட்ரி சேஞ்சஸை இவங்க கொண்டு வர சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஃபுட்டில் வந்து சர்டன் ஃபுட்ஸை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். அதில் மெயினாக வந்துட்டு நான்வெஜ் அவாய்ட் பண்ணணும், புளி அவாய்ட் பண்ணணும், அந்த மாதிரியான புளிப்பு இருக்க நிறைய ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க, காரம் அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உங்களோட பாடியோட உங்களோட பாடியில் என்ன பிரச்சனையோ அதை பொறுத்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இந்த டயட்ரி சேஞ்சஸ் கொண்டு வந்துட்ட பிறகு இவங்க கொடுக்குற மெடிசன் நம்ம உள்ளே எடுக்கும்போது நம்ம பாடி வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டீடாக்ஸ் போகும். அதாவது நம்மளோட உடம்புல இருக்க அசுத்தங்கள் எல்லாம் வெளியே வந்துடும். இந்த அசுத்தங்கள் வெளியே வரும்போதே நம்ம பாடி என்ன ஆகும்னா, ஆர்கன்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் ஆகும், பிளட்டு வந்து பியூரிஃபை ஆகும். பிளட்டு பியூரிஃபை ஆனதுமே ஆர்கன்ஸ் ஸ்ட்ராங் ஆகும், நம்ம பாடி வந்து ஸ்ட்ராங் ஆகும். வீக்காக இருக்கிறது இல்லாட்டி எங்கே வந்து ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளம் இருக்க ஆர்கன் வந்து கிளியர் ஆகும். ஆக்சுவலி எந்த மெடிசன் எடுத்துக்கிட்டாலுமே நேச்சுரல் ஃபார்மில் தெரிஞ்ச நல்ல டாக்டர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க டாக்டர்ஸ் இல்லை வைத்தியர்கள்கிட்ட நம்ம எடுத்துக்கிட்டால் நம்ம எதுக்காக எடுத்துக்கிறோமோ அதை மட்டும் சரி பண்ணாமல் கம்ப்ளீட் பாடியுமே க்யூர் பண்ணும். இவங்க நான் சொன்னேன் இல்லையா ஒரு அசஸ்மெண்ட் மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த அசஸ்மெண்ட்டில் இவங்க பார்க்குறது நம்ம பாடியில் இருக்க 3 தோஷாஸை பார்ப்பாங்க. 3 தோஷங்கள், அதாவது தோஷம்னா அந்த தோஷத்தில் நம்ம பாடி வந்து 3ஆக கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க இவங்க என்னென்னா பித்த தோஷா, கப தோஷா, வத்த தோஷா, இப்படி தான் வந்து நம்ம பாடியை கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்க நம்ம பாடி பாஸ்டர் பார்த்தே நம்ம எந்த கேட்டகரியில் வருவோங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த 3 தோஷாஸும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா நம்ம பாடியில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நியூட்ரலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஏதாவது ஒன்று வந்து கொஞ்சம் வீக்கனாக இருக்கலாம், ஏதாவது ஒரு தோஷா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னாவே நம்ம பாடியில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் காமிச்சிக்கிட்டே இருக்கும். அது வந்து வாத்தா ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி காமிக்கும், பித்தா ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி காமிக்கும், கப்பா ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி காமிக்கும். இப்போ இந்த வாத்தா பித்தா காப்பா என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் வந்துட்டு சொல்லணுன்னா அது ஒரு பெரிய வீடியோவாக வேணும். அதை பற்றின வீடியோஸ் நிறைய யூடியூபர்ஸ் பண்ணியிருக்காங்க, அதை பார்த்தாவே உங்களுக்கு இது தெரிஞ்சிடும்.
ஸோ இந்த தோஷாக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து அவங்க நமக்கு மருந்து கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு தலைவலின்னு ஒரு டாக்டர்கிட்ட போகிறேன், இல்லை ஒரு வைத்தியர்கிட்ட போகிறேன் அப்படின்னா, அவங்க வந்து எடுத்தோடனே வந்து நாங்கள் தலைவலிக்கு இந்த மாத்திரை போடுங்க, தலைவலி சரியாயிடுங்கிற மாதிரி அதை சப்சைட் பண்ண மாட்டாங்க, அதை அப்படியே குறைச்சிட மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்னோட நாடி செக் பண்ணிவிட்டு எந்த நாடியில் உயிரோட்டம் நிறைய இருக்குது, எதில் கம்மியாக இருக்குங்கிறத பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த நாடி மூலமாகவே வந்துட்டு நிறைய என்னோட வந்து லிவர் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகுதா, லிவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கனால தலைவலிக்குதா, கிட்னி நிறைய ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கனால தலைவலிக்குதா, இல்லை பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கனால தலைவலிக்குதா, இல்லாட்டி வயிறு சரியில்லாதனால தலைவலிக்குதாங்கிறத இந்த நாடியை பார்த்தும் என்னோட பாடி ஃபீச்சர்ஸை பார்த்துமே இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சதுமே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மருந்தெல்லாம் சாப்பிடுங்க, உங்களுக்கு தலைவலி சரியாகும் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஆக்சுவலி இந்த மருந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ வந்து எனக்கு லிவர்னால தான் எனக்கு தலைவலிக்குது, இல்லாட்டி என்னோட வயிறுனால தான் தலைவலிக்குது அப்படின்னா, அந்த மருந்து வந்து அவங்க சொல்கிற டயட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன், அவங்க சொல்கிற டயட்டோடு நான் சேர்ந்து எடுக்கும்போது என்னோடய வயிறை வந்துட்டு சுத்தப்படுத்தி, இல்லாட்டி என்னோடய லிவரை வந்து ஒரு டீடாக்ஸ் மாதிரி கழிவுகளை நீக்கிட்டு அழுக்கெல்லாம் வெளியே போய் என் லிவர் சுத்தமாகும்போது, இல்லாட்டி என் வயிறு சுத்தமாகும்போது தானாகவே அதனால வந்து தலைவலியும் சுத்தமாயிடும். சுத்தமானது என்னாகும், எனக்கு அந்த தலைவலி அப்போதைக்கு போனது மட்டும் இல்லாமல் அது நான் திருப்பி வந்து என் உடம்பை வந்துட்டு அசுத்தப்படுத்தாத வரைக்கும் எனக்கு அந்த தலைவலி வராது. ஸோ இப்படி தான் வந்து இந்த நேச்சுரல் ஃபார்ம் ஆஃப் மெடிசின் ஒர்க் பண்ணும். ஆயுர்வேதாவும் சரி சித்தாவும் சரி ஒர்க் பண்ணுறது. ஸோ ஆட்டிசம்க்கு ஆயுர்வேதா எப்படி ஒர்க் பண்ணுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஆட்டிசம் இப்போ நான் சொன்ன மாதிரி நாடியில் தெரியாது, இந்த ஆர்கன் ரிப்பேர் ஆனனால தான், இந்த ஆர்கனில் பிரச்சனை இருக்கனால தான் ஆட்டிசம் வந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த மருந்து சாப்பிட்டிங்கன்னா ஆட்டிசம் சரியாயிடும் அப்படின்னு ஒரு பேப்பர்லேயோ ஒரு டிவிலையோ ஒரு டாக்டரோ ஒரு வைத்தியரோ சொல்கிறத பார்த்து 3 லட்சம் 5 லட்சம் 15 லட்சம் கொடுத்து செலவு பண்ண பேரண்ட்ஸ்லாம் எனக்கு தெரியும். இதெல்லாம் கொண்டு கொடுத்துட்டு அந்த மருந்தை சாப்பிட்டு அந்த குழந்தை ஒரு மாதிரி இருந்த தெளிவு கூட இல்லாமல் அப்படியே அமைதியாக தூங்கிட்டே இருக்க குழந்தையும் தெரியும். ரொம்ப அதிகமாக ஆட்டம் போட்டு பேரண்ட்ஸால் கண்ட்ரோலே பண்ண முடியாமல் ஹாஸ்டலில் கொண்டு சேர்க்கிற அளவுக்கு மோசமான குழந்தைங்களையும் எனக்கு தெரியும். ஆனால் இந்த மெடிசின்ஸை எடுத்து சரியான குழந்தைங்களை எனக்கு தெரியாது. பேர் வந்து ஆயுர்வேத மெடிசன்ஸ் இல்லாட்டி ஆயுர்வேத ரீஹாபிலிட்டேஷன் ஆட்டிசமுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஆயுர்வேத ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னு சொல்கிறது வந்து அஃப்கோர்ஸ் இட் ஒர்க்ஸ். எப்படி ஒர்க் பண்ணனா, அந்த டாக்டர்ஸ் எந்த மாதிரி ப்ரோட்டோகால் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கட்டை கிளியர் பண்ணுறாங்க. இந்த குழந்தைங்களுக்கு க்ளூட்டன் அலர்ஜி இருக்கும், கேசன் அலர்ஜிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த கட்டை கிளியர் பண்ணுறதுக்காக டயட்ரி சேஞ்சஸ் கொண்டு வராங்க. கட் கிளியரன்ஸ்க்கான ஒரு லேகியம் கஷாயம் அந்த மாதிரிலாம் கொடுத்து அந்த குழந்தைக்கு கட் கிளியர் பண்ணுறாங்க. வெளியிலேருந்து பஞ்சகர்மா அந்த மாதிரியான டீடாக்சிஃபிகேஷன்ஸ் கொடுத்து அவங்கள வாந்தி எடுக்க வைக்கிறது, மோஷன் போக வைக்கிறது, அவங்கள ஸ்வெட் மூலமாக அவங்களோட உள்ள உடம்புல இருக்க அழுக்கெல்லாம் எடுக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணி இப்போ உள்ளே இருக்க அழுக்கெல்லாம் போயிட்ட பிறகு எப்படி இருக்கும், சுத்தமாக இருக்கும் இல்லையா உடம்பு. அந்த உடம்பு சுத்தமாக இருக்கும்போது ஒரு சில மெடிசன்ஸை உள்ளே கொடுப்பாங்க. உள்ளே கொடுத்து அந்த மெடிசன் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு இருக்க சிம்டம்ஸை கொஞ்சம் கொஞ்சம் சப்சைட் பண்ணுமே தவிர அவங்களோட ஆட்டிசமை 100% கிளியர் பண்ணாது. இப்போ இதோடு சேர்த்து ரீஹாபிலிட்டேஷன் இருக்க ஆயுர்வேத சென்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, அவங்களுக்கு வந்து கார்டனிங் அந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொடுத்து அந்த குழந்தைய என்கேஜாக வச்சுருக்கும் போது அந்த குழந்தைகிட்ட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்க தான் செய்யுது. இப்போ வந்து உங்களுக்கு ஆயுர்வேதம் நான் ட்ரை பண்ணி தான் ஆகணும், என் பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த மருந்து கொடுத்து சரியாயிடுச்சு, எதிர் வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த மருந்து கொடுத்து சரியாயிடுச்சு, அங்கே போனதும் சரியாயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரியான ரீஹாபிலிட்டேஷன் ப்ராசஸ் ட்ரை பண்ணுற டாக்டர்ஸ் கிட்ட கண்டிப்பாக நீங்கள் போகலாம், அதில் தப்பு இல்லை. உங்களுக்கும் வந்துட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எதுக்கு பண்ணுறோம் ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. நிறைய சென்டர்ஸ் இன் அண்ட் அரவுண்ட் இந்தியாவில் இந்த மாதிரி ரீஹாபிலிட்டேஷனாக பண்ணுறாங்க. பட் அதை விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு டாக்டர் இருக்கார், அவர் வந்து இந்த மருந்து கொடுக்குறாரு, அதில் ஒரு தங்க பஸ்மம் கொடுக்குறாரு, ஒரு கஷாயம் கொடுக்குறாரு, அது குடித்தோடனே எந்த ஆட்டிசம் இருந்தாலும் சரியாகுது அப்படின்னு ஒரு நியூஸ் பேப்பர்லேயோ டிவிலையோ பார்த்து தயவு செஞ்சு போகாதீங்க. உங்கள் குழந்தையோட உடம்பை கெடுத்துடாதீங்க. இதை பற்றின நிறைய ரிசர்ச்சஸ் வேர்ல்டு வைடு போயிட்டே தான் இருக்குது. இந்தியாவில் நிறைய போயிட்டுருக்கு. ஆயுர்வேதா பொறுத்த வரைக்கும் நிறைய ரிசர்ச் இந்தியாவில் நடந்துட்டு தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 2019 ஒரு இன்னர் இன்ஜினியரிங் கிளாஸ் அட்டென்ட் பண்ணும்போது சத்குரு கூட சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி அவங்களோட ஆயுர்வேத ஃபார்மசியில் ஆயுர்வேத ரிசர்ச் சென்டரில் ஆட்டிசம்கான ரிசர்ச் போயிட்டுருக்கு அப்படின்னு. பட் இன்னைக்கு வரைக்கும் ஏப்ரல் 2021 வரைக்கும் எந்த ஒரு ஆயுர்வேத மருந்துமே
ஆட்டிசம்ல சரி பண்ணும் அப்படின்ட்டு இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. ஆன் த ஹோல் என்ன சொல்ல வரேன்னா, ஆயுர்வேதம் நீங்கள் ட்ரை பண்ணியே ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான ரீஹாபிலிட்டேஷன் பண்ணுறவங்க கிட்ட கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோவில் நம்ம ஆயுர்வேத மெடிசன்ஸ் என்ன, அது ஆட்டிசம்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது, இது வரைக்கும் ஆயுர்வேத மெடிசன்ஸில் ஆட்டிசம்க்குன்னு ஒரு மருந்து இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இனி அடுத்த வர வீடியோஸில் ஹோமியோபதியில் ஆட்டிசம்க்கான மெடிசன் என்ன, அலோபதியில் அதாவது இங்கிலீஷ் மெடிசனில் ஆட்டிசம்க்கான மெடிசன் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.